ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் பர்பஸ் ஃப்ரேம்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்பெஷல் பர்பஸ் ஃப்ரேம்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்களோட பலவிதமான தேவைகளை சந்திக்கிற ஒரு ஃப்ரேம் தான் இந்த ஸ்பெஷல் பர்பஸ் ஃப்ரேம்ஸ். இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்களுக்கு தெளிவான பார்வை கொடுக்குறதோடு இல்லாமல் அதோடு நிறுத்திடாமல் இது நம்மளோட கண்களை பாதுகாக்குது அண்ட் ப்ரொடெக்ட் பண்ணுது. சேஃப்டியும் கொடுக்குது, ப்ரொடெக்ஷனும் கொடுக்குது. ஸோ அதுதான் இந்த ஸ்பெஷல் பர்பஸ் ஃப்ரேமோட ஒரு வேலை. நம்ம நார்மலாக டெய்லி யூஸ் பண்ணுற கிளாஸஸோட கம்பேர் பண்ணால் இந்த ஸ்பெஷல் பர்பஸ் ஃப்ரேம்ஸ்க்கு இந்த மாதிரி ஐ ப்ரொடெக்ஷன் அண்ட் ஐ சேஃப்டி சம்மந்தப்பட்ட நிறைய வேலைகளை இந்த ஸ்பெஷல் பர்பஸ் ஃப்ரேம்ஸ் பண்ணுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பெஷல் பர்பஸ் ஃப்ரேம்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா அதுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனாக நம்ம என்ன லென்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலிகார்பனேட் அண்ட் ட்ரைவேக்ஸ் லென்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த பாலிகார்பனேட் அண்ட் ட்ரைவ்லெக்ஸ் லென்ஸை ஏன் நம்ம ஃபஸ்ட்டு சாய்ஸில் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மற்ற லென்ஸ் மெட்டீரியலோட கம்பேர் பண்ணுறப்ப தின்னர் அண்ட் லைட் வெயிட் மெட்டீரியலாக இருக்கிறது மட்டும் நம்ம இதுக்கு காரணமாக சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் மற்ற லென்ஸ் மெட்டீரியலோ இல்லைனா கிளாஸோ இல்லைனா பிளாஸ்டிக் லென்ஸ் மெட்டீரியலோட கம்பேர் பண்ணுறப்ப இந்த பாலிகார்பனேட் அண்ட் ட்ரைவ்லெக்ஸ் லென்ஸ் பார்த்திங்கன்னா 10 டைம்ஸ் இம்பேக்ட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. அதனால் இந்த டைப் ஆஃப் லென்ஸ் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் டைம்ஸ்லேயும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் சில்ட்ரன் ஐவேர் அப்படின்னு வர்றப்ப நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த பாலிகார்பனேட் அண்ட் ட்ரைவ்லெக்ஸ் லென்ஸ் மெட்டீரியல்ஸ். சரி, இப்போ ஸ்பெஷல் ஃப்ரேம்ஸோட டைப்ஸ் என்னென்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா கிளிப் ஆன் ஃப்ரேம்ஸ். இந்த கிளிப் ஆன் ஃப்ரேம்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக கிளாஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு மேலேயே ஒரு கிளிப் மாதிரி இருக்குமா, அந்த கிளிப்பில் பார்த்திங்கன்னா சன் கிளாஸஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வெளியில் போகிறோம் அப்படின்னா, அவுட் சைடில் போகிறோம் அப்படின்னா நம்ம நார்மல் கிளாஸ் போட்டிருக்கோம், பவர் ப்ரிஸ்கிரிப்ஷனோட இருக்க கிளாஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா அதுக்கு மேலே இந்த கிளிப் ஆன் ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது சன் கிளாஸஸ் அதுக்கு மேலே நம்ம கிளிப் பண்ணி போட்டுக்கலாம். அதுதான் கிளிப் ஆன் ஃப்ரேம்ஸ். இப்போது வெளியில் போகிற டைமில் நீங்கள் சன் கிளாஸஸாக இது யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மற்ற டைமில் தேவையில்லாத டைமில் நம்ம நம்மளோட ப்ரிஸ்கிரிப்ஷன் கிளாஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் கிளிப் ஆன் ஃப்ரேம்ஸ். நெக்ஸ்ட் ட்ராப் இன் ஃப்ரேம்ஸ். எப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ராப் இன் ஃப்ரேம்ஸ் அப்படின்னா என்னென்னா, இது எப்படி இருக்குன்னா பார்க்க ஒரு ட்ரையல் ஃப்ரேம் இருக்குல்ல, அதே மாதிரி தான் இருக்கும். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போது இது பார்த்திங்கன்னா இப்போ ஆக்சுவலாக அந்தளவுக்கு யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது. காஸ்மெட்டிக்கலாக பார்த்திங்கன்னா இது யாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை. அதனால இது அந்தளவுக்கு யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது. இந்த ட்ராப்பின் ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி நம்மளுக்கு தேவையான பவரை ஆட் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த ட்ரையல் ஃப்ரேம் மாதிரி, அந்த ட்ரையல் ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு என்ன பவர் தேவையோ அந்த பவரை நம்மளுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷனையும் தாண்டி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஃபோல்டிங் ஃப்ரேம்ஸ். தேர்ட் ஒன் ஃபோல்டிங் ஃப்ரேம்ஸ். ஃபோல்டிங் ஃப்ரேம்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம பாக்கெட் ஃப்ரேம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் இந்த ஃப்ரேம்ஸை நார்மல் ஃப்ரேம் சைஸோட ஹாஃபாக நம்மளால் ஃபோல்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால தான் இதை ஃபோல்டிங் ஃப்ரேம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம பேக்கெட்டில் கூட வச்சு எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ஃபோல்டிங் ஃப்ரேம்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா என்ட்ரோபியான் ஸ்பெக்டக்கிள்ஸ். அதாவது என்ட்ரோபியான் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது நம்மளோட ஐஸில் வர ஒரு கண்டிஷன். அதாவது நம்மளோட ஐ லிட்ஸ் என்ன ஆகும்னா இன்வர்டாக ரோல் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம யூஸ் பண்ணுற ஃப்ரேம் தான் இந்த என்ட்ரோபியான் ஃப்ரேம். ஸோ இதை நம்ம க்ரட்ச் கிளாஸஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். இந்த என்ட்ரோபியன் ஸ்பெக்டக்கிள்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஐலிட்ஸ் க்ளோஸ் ஆகுது அப்படின்னா நம்மளால் பார்க்க முடியாதுல்ல. அதனால இந்த ஐலிட்ஸ் க்ளோஸ் ஆகாமல், ஐலிட்ஸும் க்ளோஸ் ஆகாமல், கார்னியாவை டச் ஆகாமல் இருக்கணுன்றக்காக அதை சப்போர்ட் பண்ணுறக்காக இருக்க ஸ்பெக்டக்கிள்ஸ் தான் இந்த என்ட்ரோபியான் ஸ்பெக்டக்கிள்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா லார்கனெட்ஸ். அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது எதுக்காக ஸ்பெஷலாக டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நார்மல் ஃப்ரேம் மாதிரி இருக்காது. இது எப்படி இருக்கும்னா, நம்ம கையில் பிடிச்சிட்டு அது வச்சு தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் சில டைம் கிளிப் மாதிரி இருக்கும்.
ஸோ இந்த கிளிப் மாதிரி இருக்கிறத நம்ம கிளிப் பண்ணிட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது மோஸ்ட்டாக வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆப்டிக்கல் ஸ்டோர்ஸ்லலாம் வந்து இந்த லென்ஸுக்கும் இன்னொரு லென்ஸுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக இந்த டைப் ஆஃப் லோகனெட் ஃப்ரேம்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா Ptosis Glasses. இதுவும் வந்து நம்ம சேம் Entropion Spectacles பார்த்தது மாதிரி தான். அதாவது Ptosis அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரூப்பிங் ஆஃப் அப்பர் ஐலிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ஐலிட்ஸ் வந்து மூடிக்கிட்டே இருக்கும். நம்ம அறியாமலே நம்மளோட ஐலிட்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த கண்டிஷனை தான் நம்ம Ptosis அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்க பேஷண்ட்ஸுக்கு தான் இந்த மாதிரி Ptosis Glasses வந்து கொடுக்குறோம். அவங்க இது யூஸ் பண்ணுறனால அவங்களுக்கு வந்து ஐலிட்ஸ் க்ளோஸ் ஆகாமல் இருக்கும். ஏன்னா நம்மளோட ஐலிட்ஸை வந்து அது சப்போர்ட் பண்ணி அந்த கிளாஸ் அந்த க்ரட்ச் வந்து பிடிச்சிட்ருக்கனால நம்மளுக்கு வந்து ஐலிட்ஸ் வந்து க்ளோஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Ptosis இருக்கவங்களுக்கு. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா Recumbent Spectacles. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டாக வந்து பெட்ரிடன் பேஷண்ட்ஸ்க்கு தான் இது யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரிடன் பேஷண்ட்ஸ்க்கு ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ அவங்களால வந்து எழுந்திருக்க முடியாதுல்ல, அதனால் அவங்க பெட்டில் தானே இருக்கணும். ஃபுல்லுமே அவங்க படுத்துகிட்டே இருக்கிற கண்டிஷனில் வந்து அந்த மாதிரி டைமில் அவங்களுக்கு புக் ரீட் பண்ணணும் அப்படின்னா, அவங்க இந்த கிளாஸஸ் போட்டு அவங்க ரீட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களால ஈஸியாக ரீட் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ நார்மலாக வந்து ஒருத்தர் படுத்துக்கிட்டே புக் ரீட் பண்ணணும் அப்படின்னாலும் அவங்களும் வந்து இந்த கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸில் வந்து ப்ரிசம்ஸும் வந்து நம்மளுக்கு போட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தாவே வந்து ஈஸியாக நம்ம வந்து அந்த புக்கை படிக்க முடியும். ஸோ அதுக்காக இப்போது பெட்டில் இருக்கவங்க யூஸ் பண்ணுற பெட்ரிடன் பேஷண்ட்ஸ் யூஸ் பண்ணுறது தான் இந்த Recumbent Spectacles. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா Heminopic Spectacles. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டாக வந்து இப்போது Heminopic பேஷண்ட்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, விஷுவல் ஃபீல்டில் வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும். விஷுவல் ஃபீல்டில் வந்து ஏதாவது ஒரு சைடில் அவங்களுக்கு வந்து விஷன் இல்லாமல் இருக்கும். ஸோ அப்படி இருக்கப்ப அவங்களுக்கு அந்த இடத்துல மட்டும் ப்ரிசம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல பார்க்குறக்காக ப்ரிசம் வந்து வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஸ்பெக்டக்கல்ஸ் தான் Heminopic Spectacles. இது வந்து இந்த Heminopic பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா Hinged Spectacles. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து ஒரு ஃப்ரேம் இருக்குது அப்படின்னா, ஒரு ஸ்பெக்டக்கல் இருக்குது அப்படின்னா, அது கூடவே வந்து இப்போது சப்போஸ் நியர் அது வச்சோ இல்லைனா சன்கிளாஸஸ் மாதிரியோ வந்து நம்மளுக்கு ஜாயின் ஆகி இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ரேம் வந்து அதிலே ஜாயின் ஆகி இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த Hinged Spectacles. அந்த ஹிஞ்சில் வந்து நம்மளுக்கு 2 கிளாஸ் வந்து வச்சுக்கலாம். ஒன்று வந்து நம்மளுக்கு நார்மலாக ஒரு இதில் வந்து ஃப்ரேமில் வந்து இப்போ ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா என்ன பவரோ அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்குன்னா அதை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிறதுல வந்து அவங்க நியர் விஷனுக்கோ இல்லைனா சன்கிளாஸஸாவோ அந்த இதை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த Hinged Spectacles. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா மேக்கப் ஸ்பெக்டக்கல்ஸ். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நேம்லேயே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போது நம்ம ஹை பவர் இருக்கவங்களாம் வந்து மேக்கப் போடணும் அப்படின்னா அவங்க போடுறது கஷ்டம் இல்லை. கிளாஸ் இல்லாமல் போடுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போ ஐல் மேக்கப் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிளாஸ் இல்லாமல் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால இந்த மாதிரி மேக்கப் ஸ்பெக்டக்கல்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹை பவர் இருக்கவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேக்கப் போடுற டைமில் இந்த ஸ்பெக்டக்கல்ஸ் போட்டு அந்த ஸ்பெக்டக்கல்ஸில் வந்து எப்படி இருக்குன்னா, அது வந்து இப்படி மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அவங்க வந்து ஒரு கண்ணுக்கு போடுறாங்க அப்படின்னா இன்னொரு கண் வழியாக அவங்க பார்த்துட்டு இந்த கண்ணில் போட முடியும். அதுக்காக யூஸ் பண்ணுற ஸ்பெக்டக்கல் தான் இந்த மேக்கப் ஸ்பெக்டக்கல்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் பர்பஸ் ஃப்ரேம்ஸ். இப்போ உங்களுக்கு ஸ்பெஷல் பர்பஸ் ஃப்ரேம்ஸோட பர்பஸ் என்ன அப்படின்னு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.